ஷார்ப்பில் வச்சுக்கங்க, பேஸ் வேண்டாம், மானிட்டர் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொண்ணாட பார்த்துக்கோங்க. இன்றைய இதிகாச திருநாள் நிகழ்வுகளை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார். தாரணியும் அன்பரையால் அவர்போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் என்கோன் காரணியும் நெடியபொழில் கமலைவேந்தன் கருணைமழை பொழியுமிரு கடைக்கநாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமனிரு சரணமலர் பரவி வாழ்வாம். எல்லாம் வல்ல இறையொருளையும் தவவேந்தர் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குரு அருளையும் இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுகின்றோம். நம்முடைய ஆதீனத்தின் சார்பாக இங்கே தொடர்ந்து நடைபெறக்கூடிய கருத்தரங்கு நிகழ்வுகளில் இன்றைய நாள் இதிகாச திருநாளாகும். இந்த அருமையான நிகழ்வுக்கு வருகை தந்து இங்கே வழிபாடு நிகழ்த்தி இந்த நிகழ்வுகளை எல்லாம் சீரோடும் சிறப்போடும் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய ஆணைக்கு ஏற்ப நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கட்டளை சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மழுகிறேன். அவர்களை வருக வருக என்று பாதம் பணிந்து வரவேற்கிறேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு மாண்புமிகு நீதியரசர் முனைவர் திரு எஸ் மதிவாணன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர் மன்னிக்கவும் தமிழ்வாணன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர் நம்முடைய அறம்பலர்க்கும் அன்பநாதபுரம் வகையார் அறத்துறையில் மிக சிறப்பாக கல்வி பயின்று படிக்கின்ற காலத்திலேயே பல்வேறு போட்டிகளிலே அவர்கள் பங்கு பெற்று தமிழின்பால் மிகுந்த ஈடுபாட்டால் பல பரிசுகளை பெற்ற ஐயா அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய நம்முடைய 80வது விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்ற பொழுது நம்முடைய மாட்சிமை தாங்கிய நீதியரசர் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே விழா பேருரை ஆற்றினார்கள். அவர்கள் ஆற்றிய உரை நம்முடைய இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் எவ்வளவு சிறப்புமிக்கது என்பதை அந்த நிகழ்வில் எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்றைய தினம் இந்த இதிகாச திருநாளைக்கு தலைமையேற்றிருப்பது மிகவும் பொருத்தமாகும். அதைவிட சிறப்பு என்னவென்றால், நேற்றைய தினம் பேசிய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீதி அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் மிக மிக சிறப்புடையதாக இருக்கும் என்றார்கள். நம்முடைய நீதி அரசர்கள் மிகுந்த ஆன்மீகத்தோடு ஈடுபாடு உடையவர்கள். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் பெருவாக்கும் செஞ்சொல் உருவாக்கும் என்கின்ற அந்த விநாயக பெருமானை நாள்தோறும் வழிபாடு செய்த பின்தான் இரவு உணவை அருந்துகிறார்கள் என்ற செய்தியை அற்புதமாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளை நாள்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மீக செம்மலாக அவர்கள் விளங்குகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக
கொள்கை சான்றோர் வாழும் ஊரே என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மிகுந்த கொள்கை சான்று உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழைக்கும் தென்னைக்கும் தண்ணீர் போல, ஏழைக்கும் எளியவருக்கும் இறைவன் போல நீதி வழங்கிய மிகப்பெரிய மகானாக அவர்கள் விளங்குகிறார்கள். கருணை பொங்கும் உள்ளம் கடவுள் வாழும் இல்லம் என்று சொல்லுவார்கள். கருணை பொங்கும் உள்ளத்துக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய நம்முடைய நீதியரசர் அவர்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்றுகிறார்கள். அவர்கள் 2 முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு முனைவர் பட்டம் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நீதித்துறையிலே ஆய்வு செய்து பெற்றது. மற்றொன்று அவர்களுடைய இலக்கிய சமூக சோசியல் பணிகளுக்காக உலக பல்கலைக்கழகம் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட நீதியரசர் ஐயா அவர்களை ஆதீனத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என்று அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே இதிகாச திருநாளில் இணைப்பாளராக விளங்குவதற்காக சென்னை கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கலைமகள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்கிற போது, மாதர் திங்குரர் பாட்டில் இருப்பால், மக்கள் பேசும் மேளையில் உள்ளால், கீதம்பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டால், கோதகன்ற தொழில் உடைத்தாகி குளவு சித்திரம் கோபுரம் கோயில் இஃது அனைத்தும் எழில் வடிவுடை உற்றாள் என்று சொல்லுவார்கள். கலைமகள் பத்திரிகையிலேயே கலைமகள் இருக்கிறார் என்கின்ற வகையில் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக இதழாக இந்த தமிழ்கூறும் நல்லுலகத்திற்கு வழங்கி வரக்கூடிய கீழாம்பூர் திரு எஸ் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை உங்கள் சார்பாகவும் ஆதீனத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் இராமாயணத்திலே சிவபரத்துவம் என்ற தலைப்பிலே அவர்கள் இணைப்பாளராக இருந்து இராமாயணத்தில் சிவபரத்துவம் என்ற தலைப்பு, பார்த்தனும் பசுபதியும் என்ற தலைப்பை ஒருங்கிணைக்க இருக்கிறார்கள். அடுத்து ஆய்வாளராக டாக்டர் திருப்பூர் திரு கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் அமுத சுரபி என்ற மாத இதழினுடைய ஆசிரியராக விளங்குகிறார்கள். நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய பிள்ளையார்பட்டி விநாயகரினுடைய அருளை பற்றி பாடுகிற பொழுது, விநாயகரினுடைய அருளை நான் அமுத சுரபி என்று அழைப்பேனா, கற்பக விருட்சம் என்று அழைப்பேனா என்று குறிப்பிடுகிறார். ஒரு பொழுதும் அதை கற்பக விருட்சம் என்று சொல்ல மாட்டேன். காரணம், கற்பக விருட்சம் அதன் அடியில் யார் உட்கார்ந்து எதை வேண்டினாலும் அது கொடுக்கும். ஆனால் நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியது அமுத சுரபி. எனவே விநாயக பெருமானினுடைய பேரருளை அமுத சுரபி என்று சொல்வேன் என்பார்கள். அதுபோல ஊரினை, நாட்டினை, உலகினை ஆன்மீகத்தாலும் சிறந்த எழுத்தாலும் ஒன்று சேர்க்கக்கூடிய அமுத சுரபி மாத இதழினுடைய ஆசிரியர் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை உங்கள் சார்பாகவும் ஆதீனத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு தமிழகத்தின் அண்டை மாநிலங்களில் அக்கறை சீமைகளில் எங்கு பார்த்தாலும் தமிழ் முழக்கம் செய்யக்கூடிய நாகை முகுந்தன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி போன்ற பல தொலைக்காட்சிகளினுடைய வழியாக நம்முடைய இல்லங்களுக்கு நாளும் வந்து சிறப்பிக்கக்கூடியவர்கள். எல்லோரும் பேசுவார்கள், சில பேர் பாடுவார்கள், சில பேர் பேசுகிற பொழுதே நடித்து அவர்கள் நாடகத்தையும் வெளிப்படுத்துவார்கள். தமிழகத்தில் ஒரு சிறந்த பேச்சாளர் அவர். இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று முத்தமிழையும் தன்னுடைய பேச்சில் கொடுக்கக்கூடிய முத்தமிழ் வித்தகராக விளங்கக்கூடிய நாகை முகுந்தன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பல மகான்களினுடைய ஆசியை பெற்றவர்கள் அவர்கள். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர்கள். தமிழக அரசின் சார்பாக 2000 ஆண்டில் கலைமாமணி விருதினை பெற்றவர்கள். நிறைய சொல்ல முடியும் என்றாலும் காலம் கருதி சுருக்கமாக ஒரு செய்தி. நம்முடைய மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் திருப்பூரில் நடந்த கம்பர் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிற பொழுது அந்த விழாவில் நாகை முகுந்தன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நாகை முகுந்தன் அவர்கள் கம்பராமாயணத்தை பேச அதை நாம் கேட்க வேண்டும் என்று அந்த உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைமிகு பேச்சாளர் நாகை முகுந்தன் ஐயா அவர்களை உங்கள் சார்பாகவும் ஆதீனத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். திருமுறை இசையமுது இசைப்பதற்காக நம்முடைய மயிலாடுதுறை தேவார இசைமணி திரு சோ சிவகுமார் அவர்களும், கரிவளம் மந்தநல்லூர் தேவார இசைமணி திருமு சுந்தர அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக முன்னை மாவட்ட நீதிபதி மேன்மை தாங்கிய ஆறுமுகம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக, ஆதீனத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய தினம் ஜோதிட கலையில் ரீச் த பீக் என்று சொல்வார்கள். சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற காழியூர் நாராயணன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாகவும் ஆதீனத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பெருமளவில் வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்று, எங்கள் ஆதீனத்தினுடைய வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சௌந்தரையா உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது சுவாமிகள் அவர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற இணைப்பாளர் திரு எஸ். சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. கலைமகளினுடைய ஆசிரியர். அமுத சுரபியினுடைய ஆசிரியர் திருப்பூர் டாக்டர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கலைமாமணி நாகை திரு முகுந்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நிகழ்வுகள் இணைப்பாளர் கீழாம்பூர் திரு எஸ். சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இணைப்பாளராக கொண்டு இனிதே தொடங்குகிறது. ஐயா அவர்களை ஏற்று நடத்துவார் அன்போடு கேட்டு. முதல்ல யார்?